அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தசமி நாட்களில் மகாலட்சுமி தேவியை வீடு தேடி வர வைக்கும் எளிமையான வழிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதி, செல்வத்திற்கான கடவுள் என அனைவராலும் சொல்லப்பட்டாலும் மகாலட்சுமி 16 வகையான செல்வங்களை வரவழைக்கக்கூடிய தெய்வமாகும். குழந்தை பேறு, வெற்றி, தைரியம், பதவி உள்ளிட்ட 16 வகையான செல்வங்களையும் வரவழைக்கக்கூடியவர்தான் அதிர்ஷ்டலட்சுமிகளும். இவர்கள் முறையாக வழிபட்டு வந்தாலே வாழ்வில் எந்தவித குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்வில் மகிழ்ச்சி, மன நிம்மதியை தரக்கூடிய மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு வரவழைப்பதற்கு, நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி எப்போதும் வசிப்பதற்கு, அவளின் அருட்பார்வை நம் மீது பட்டுக்கொண்டே இருப்பதற்கு வீட்டில் சில எளிய வழிமுறைகளை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். என்ன செய்தால் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்கலாம் என்பதை இங்கு பார்க்கலாம். செல்வ வளம், சொத்துக்கள், அதிகாரம், அழகு, குழந்தை பேர் ஆகியவற்றிற்கு காரணமாக தெய்வமாக இருக்கக்கூடியவர்தான் மகாலட்சுமி தேவி ஆவார். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் விநாயகருக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி வழிபாட்டிற்கு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த தசமி நாட்களில் மகாலட்சுமியை வழிபட்டால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நம்மை கொட்டும். ஒரு வீட்டின் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் அருளும் கிடைக்க வேண்டும். எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கிறார்களோ அந்த இடங்களில் துன்பம், வறுமை இருக்கவே இருக்காது. அதனால் அனைத்து வீடுகளிலும் லட்சுமி தேவியின் வழிபடுவது நல்லதாக இருக்கிறது. மகாலட்சுமி வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக தசமி திதி இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி நவராத்திரியின் 4, 5 மற்றும் 6ஆம் நாளுக்குரிய தெய்வமாக கருதி வழங்கப்படுகிறார்கள். இந்த நாட்களில் அலைமகளாக லட்சுமி தேவி வழிபட்டால் ஆண்டுதோறும் வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு அவரின் படம் அல்லது சிலை வீட்டில் வைத்து தொடர்ந்து உண்மையான பக்தியுடன் வழிபட்டு வர வேண்டும். இது தவிர 8 விதமான விஷயங்களை வீட்டில் செய்து வந்தால் மகிழ்ச்சியும் வீடு தேடி கண்டிப்பாக வரும். கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அந்த நாட்களிலும் வழிபடலாம். அல்லது இந்த தசமி நாட்களிலும் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பதற்கு வீடு முழுவதும் கிருஷ்ணரின் பாதங்களை வரைந்து வைக்கிறோமோ அதுபோலத்தான் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைப்பதற்கும் பூஜை அறையில் அவரது பாதங்களை வரைந்து வைக்கலாம். இந்த தசமி நாட்களில் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடியவள் திருமகள். அதனால் இது மகாவிஷ்ணுவையும் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வைக்கும். இவர்கள் இருவரின் ஆசிகளும் கிடைத்துவிட்டால் அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கிவிடும். செல்வ வளம், அமைதி வீட்டிற்கு கண்டிப்பாக நிகழும். மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தினமும் மனமுருகி லட்சுமி காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த தசமி நாட்கள் தினமும் செய்யாவிட்டாலும் இந்த தசமி நாட்களில் செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த மந்திர ஜபத்தின் போது தாமரை மணி மாலையை கையில் வைத்து கொண்டு ஜபம் செய்வது மிகவும் விசேஷமாகும். தாமரை லட்சுமி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் தாமரை மணி மாலையை கையில் வைத்துக்கொண்டு லட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தால் வறுமையிலிருந்து வழிபடுவது கண்டிப்பாக நன்மை தரும். அடுத்ததாக தசமி நாட்களில் வீட்டின் பூஜை அறையில் நீங்கள் 2 மண் அகல் விளக்குகளில் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதோடு தாமரை மலர்கள், தேங்காய், ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பாயாசம் ஆகியவை படைத்து வழிபட வேண்டும். இது மகாலட்சுமி மனதை குளிரச் செய்யும். அடுத்ததாக நீங்கள் தசமி நாட்களில் வீட்டில் தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நெய் விளக்கேற்ற வேண்டும். இது மகாலட்சுமியின் அருளை பெறுவது தற்றுடன் மற்றும் திருமண தடைகளை விலகச் செய்யும். அடுத்ததாக வீட்டில் சங்கு வைத்திருப்பது மிகவும் நல்லது. இது அதிக அளவில் நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியதாகும். வீட்டின் பூஜை அறையில் வலம்புரி சங்கு வைத்து வழிபடுவது மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கு சமமாகும். வீட்டில் லட்சுமியின் அருளை எப்போதும் நிறைந்திருக்கும். சங்கு வீட்டில் இருந்தால் துன்பங்கள் நீங்கும். அதோடு வெற்றி, ஞானம், மகிழ்ச்சி ஆகியவற்றை கிடைக்க மகாலட்சுமி அருள்வார்கள். இது குபேரனையும் குறிக்கக்கூடியது என்பதாகவும் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தசமி நாட்களில் வழிபட்டால் இன்னும் கூடுதல் பலன் தரும். சங்கினை எப்போதும் சுத்தமான இடத்தில் சுத்தமான துணி வைத்து துடைக்க வேண்டும். வெள்ளை அல்லது சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியின் மீது சங்கினை வைக்க வேண்டும்.
அல்லது வெள்ளி அல்லது மண் பாத்திரத்தில் சங்கினை வைப்பது சிறப்பான பலனை தரும். பூஜை சமயங்கள் சங்கில் தண்ணீர் நிரப்பி வைத்து அதனை வீடு முழுவதும் தெளிப்பதால் எப்போதும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். அடுத்ததாக துளசி செடியின் முன்பு விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். துளசி செடியில் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதற்கு ஊதுபத்தி ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தாலேயே அந்த இடம் தெய்வீகமயமானதாக மாறிவிடும். அந்த சமயத்தில் துளசி செடியில் நீங்கள் வேண்டும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.